ஏமா மீனாட்சி, உன் கையால விபூதி எடுத்துட்டு வாமா. சரிங்க பாட்டி. நீ உட்கார் தாயி. தேனு வா உட்கார். உட்கார் தேனு. கடவுளே, பாட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. குழந்தையா இருந்தா சந்தோஷமா இருக்கும், ஆனா அதை பாட்டி எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலையே. இந்த வீட்டுல குழந்தைய நான் தான் பெத்துக்கணும், இவளா இருக்க கூடாது. இவ கர்ப்பம்னு தெரிஞ்சா தேவி உடஞ்சிருவா. கடவுளே, இது கர்ப்பவந்தியா இருக்கக்கூடாது. மனுவும் தேன்மொழி மதனியும் ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கணும். நான் தாத்தா ஆக போறேன்னு சொன்னா நல்லா இருக்கும், ஆனா அம்மா அதுக்கு விடாதே. கடவுளே, இதுல நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. நாங்களாம் ஆசைப்படுற மாதிரி சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறாங்களா, இல்லை அத்தை சந்தோஷப்படுற மாதிரி விஷயத்த சொல்ல போறாங்களா? அப்படியே சந்தோஷமான விஷயத்த சொன்னாலும் அத்தை அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. தேனு, இந்தா ஜூஸ் குடி. எனக்கு வேண்டாம் மீனாட்சி. இந்த மாதிரி நேரத்துல நீ ஹெல்தியா சாப்பிடணும். இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை. அதெல்லாம் ஆயிடும். எனக்கு பயமா இருக்கு மீனாட்சி. ஏன்? இல்ல, வரவங்க நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா சந்தோஷம் தானே. என்னால அப்படி சந்தோஷப்பட முடியல. ஏன் இப்படி சொல்ற? அப்பத்த சொன்னதை கேட்டல. தேவி அக்கா முன்னாடி நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா அந்த கருவை கலைக்க சொல்லிருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் குழந்தைய நானே எப்படி? ஏய், அப்படிலாம் எதுவுமே ஆகாது, நீ பயப்படாத. முதல்ல அவங்க வரட்டும், அப்புறம் என்ன செய்யலான்னு பாப்போம். இந்தா இந்த ஜூஸ குடி. இல்ல, குடி குடி. முழுசா குடி. தேனு, நீ குடி, நான் வந்துடுறேன். அக்கா காரிக்கிட்ட சொல்லி வச்சிரு. என்ன சொல்லணும்? தேவிக்கு முன்னாடி இங்க யாரும் கர்ப்பமாக கூடாது. உனக்கும் சேர்த்து தான் சொல்லுதேன். ஓ, அப்படியானா? அப்படி ஆனா அது நிலைக்காது. அந்த குழந்தைய நான் பிறக்கவும் விட மாட்டேன். ஓ, ஒரு பெரியவங்க இப்படி சொல்றத கேக்குறப்போ உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஏய், இந்த கிண்டல் எல்லாம் இங்க வேணாம். இந்த குடும்பத்துல எது நடந்தாலும் நான் சொல்றப்பதான் நடக்கணும். நான் சொல்றது மட்டும்தான் நடக்கணும். அப்படின்னு சட்டம் இருக்கா? அது எங்க வீட்டோட சட்டம். அம்மாச்சி சொல்றத கேட்டுதான் ஆகணும். சரி பாட்டி, நீங்க சொல்ற மாதிரியே இருக்கட்டும். உங்க பேத்திக்கு முதல்ல குழந்தை பிறக்கணும்னு சொல்றீங்க, ஆனா ஒரு விஷயத்த நீங்க மறந்துட்டீங்களே. என்னது? ஒருவேளை
தேவி அக்காக்கு குழந்தை பிறக்காமலே போயிட்டா? ஏய் என்ன தேனு, அழாதம்மா தேனு. இல்லத்த, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த தடவை இல்லனா என்ன? உனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? இல்லத்த, எங்க திரும்ப பிரெக்னென்ட் ஆக முடியாதவனதான். ஏமா இப்படிலாம் நினைக்கிற? இப்ப பிரெக்னென்ட் ஆகலன்னு நினைச்சு கவலைப்படுறதா இல்ல பாட்டி சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதான்னு தெரியல. அத்தை இந்த அளவுக்குலாம் போவாங்கன்னு எனக்கே தெரியாது. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கே தெரியல. மீனாட்சி, இவளை பார்த்துக்கோமா. சரிங்க அத்தை. குழந்தை உண்டாகி இருக்கோன்னு தெரிஞ்சதும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா ஆக போறோன்னு எனக்கு வந்த சந்தோஷம் மாதிரி தானே அப்பா ஆக போறோன்னு இவருக்கும் வரும். இதையெல்லாம் சொல்லாம மறைக்கிறது தப்பு இல்லையா? சொல்லிடுவோம், அதுதான் சரி. ஒரு பொண்டாட்டியா இருந்துகிட்டு நான் இதை மறைக்க கூடாது. ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு நாளைக்கு அவர் என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? பேசாம சொல்லிடுவோம். இவர் நான் சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷமாகி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாருனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. இப்ப என்ன பண்றது? சரி, சத்தம் போடாத அளவுக்கு பக்குவமா சொல்லுவோம். என்ன மீனாட்சி மெசேஜ் பண்ணிருக்கா? இன்னும் தூங்காம என்ன பண்றா? இல்ல மீனாட்சி, எனக்கு என்னமோ இப்ப சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. இல்ல தேனு, மாமாக்கு தெரிஞ்சா அவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போதைக்கு நீ அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். அப்போ நாளைக்கு பிரச்சனை வந்தா நான் அவர்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு நினைக்க மாட்டாங்களா? அது தெரியறப்போ பாத்துக்கலாம். இப்போதைக்கு நீ சொல்லாத. என்ன இந்த நேரத்துக்கு யாருக்கு மெசேஜ் பண்றாவ?